ஹாய் ஹலோ வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்றைக்கி வீடே மனம் மணக்கிற காரசாரமான கறி மசாலா எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது நம்ம மட்டன் குழம்புக்கு, சிக்கன் குழம்புக்கு, சன்னா மசாலா, காலிஃப்ளவர் மசாலா, பன்னீர் பட்டர் மசாலா எல்லாத்துக்குமே இந்த மசாலா ஒரு மசாலா போதுங்க. வாங்க அது எப்படி போய் செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துலேயே பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். இதுக்கு 1 கிலோ மல்லி நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஃபஸ்ட்டு சுத்தப்படுத்தி வெயிலில் நல்லா காய வச்சுக்குங்க. அப்போ தான் நம்ம வறுக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். வெயில் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கடாயை காய வச்சு நம்ம போட்டு நல்லா ஸ்மெல் வர்ற வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கணும். ரொம்ப கருத்து போகிற அளவுக்கும் வறுத்துடக்கூடாது. இப்போ நான் வறுத்து முடிச்சிட்டேன். இதுக்கு என்னென்ன அளவு நான் சேர்த்துருக்கேங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். அப்படியே யாரும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் சாம்பார் மசாலா எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதையும் பார்க்காதவங்க ஐ பட்டனில் தர்றேன், அதையும் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ஒரே மசாலாவை எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுங்க. இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1/4 கிலோ சோம்பு எடுத்திருக்கேன், 50 கிராம் மிளகு, 50 கிராம் ஜீரகம் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே நம்ம ஒன்றா கொட்டி லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். எதையுமே தீஞ்சு போயிடுற அளவுக்கு வறுத்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பக்குவமாக வறுத்து எடுத்துக்குங்க. இப்படி நம்ம வறுத்துட்டு நம்ம அரைக்கிறதுனால அதோட அரோமாவும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நாள் கெட்டு போகாமலும் இருக்குங்க. இப்போ இது எல்லாமே நான் லைட்டாக வறுத்து நல்லா ஆற வச்சுட்டு மிஷினில் கொடுத்து தான் அரைச்சிட்டு வர போகிறேன். கறி மசாலா, சாம்பார் மசாலா எந்த மசாலாவாக இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குங்க. நான் எனக்கு ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு தான் இதை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் அதுபடி தான் அரைச்சி செஞ்சிட்ருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் பெருசாக தேங்காயெலாம் ஊற்ற மாட்டேன். இது மாதிரி நம்ம காரம் கம்மியாக வச்சு நம்ம செஞ்சோன்னா அந்த மசாலா நல்லா திக்காகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப காரம் சேர்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம கொஞ்சம் தேங்காய் பால் அந்த மாதிரி ஊற்றுற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி காரத்தை கூட குறைச்சி வச்சு உங்கள் ஸ்டைல்லையும் நீங்கள் இதில் நான் சில இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருப்பேன், அதெல்லாம் நீங்கள் சேர்க்காமல் இருந்திருப்பீங்க, அதெல்லாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பாதாம், முந்திரி, மஞ்சள், கிராம்பு, ஏலக்காய், பட்டை, ஜாதிபத்திரி, அன்னாசிப்பூ இது எல்லாம் நான் சேர்த்துருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இதில் என்னென்ன அளவு நான் எவ்வளவு சேர்த்துருக்கேங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் 2 ஜாதிக்காய் கூட நான் ஓடு எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேங்க. இதை நம்ம நல்லா தட்டி எடுத்துக்கலாம். தட்டிட்டு போட்டோன்னா தான் அது நல்லா வறுபடும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா வாசம் வர்ற அளவுக்கு போட்டுங்க. இது நம்ம வாணலியில் போட்டு வறுக்கும் போதே பயங்கர ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இது வரைக்கும் யாரும் கறி மசாலா செய்யலை அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு செஞ்சுட்டு சமைச்சு பாருங்கள், எப்படி இருக்குங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளேலிஸ்ட் இருக்கும், என்னோடய ஹோம் பேஜில் போய் பாருங்கள், ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் நான் குக்கிங், வ்ளாகு, கார்டனிங்கு, பியூட்டி டிப்ஸ்னு ஏகப்பட்ட ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்தால், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் 1 கிலோ மல்லிக்கு தான் இப்போ இந்த அளவெல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதிலே கம்மியான அளவு எடுத்து கொஞ்சமாக செஞ்சு மிக்சியில் அரைச்சி கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் என் பையனுக்கு கொடுத்து விடணுங்கிறதுக்காக நான் நிறைய செய்கிறேன். நீங்கள் கம்மியாக கூட செஞ்சு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். 1 கிலோ மல்லிக்கு 1/2 கிலோ மிளகாய் நான் காம்பு எடுத்துகிட்டு சேர்த்துருக்குறேன். நீங்களும் அது மாதிரி காம்பு எடுத்துகிட்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகாயை நல்லா வெயிலில் காய வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமே வறுபட்டுரும். நான் எதுக்குமே பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றவே இல்லைங்க. எண்ணெய் ஊற்றாமல் நீங்கள் ட்ரையான வாணலியிலே போட்டு எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா கொஞ்சம் சிக்கு வாடை அடிக்கும். எண்ணெய் ஊற்றாமல் செய்யுங்க. நான் இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் ஒரு 100 கசகசா சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட கசகசா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நான் இருந்த கசகசாவை போட்டு வறுத்துருக்கேன். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் 100 கசகசா இதுக்கு சேர்த்துக்கோங்க. இன்னமும் கருவேப்பிலை இன்னும் ஒரு கைப்பிடி கூட சேர்த்துக்கலாம்.
பாருங்கள், என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்துச்சு. நீங்கள் 100 கசகசா வாங்கி சேர்த்துக்கோங்க. எல்லாமே நம்ம ட்ரையாக தண்ணி இல்லாமல் நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னோம்னா ரொம்ப நாளைக்கு கெடாது. கசகசா, முந்திரி, பாதாம் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல திக்னஸ் கொடுக்குங்க. அதுக்காக தான் நான் அதெல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி கல் உப்பு சேர்த்து நல்லா வறுத்து சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நாள் நம்ம வச்சுக்கிட்டோம்னா கூட வண்டு பிடிக்காமல் இருக்கும். இப்போ எல்லாம் நம்ம வறுத்து எடுத்து வச்சாச்சு. நல்லா ஆறினோடனே இதை கொண்டு போய் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா நேவாக அரைச்சி வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கி நல்லா மில்லுலே முடிஞ்சால் நீங்கள் ஆற வச்சுருங்க. பக்கத்தில் மில்லு இருக்குது அப்படின்னா வீட்டில் கொண்டு வந்து நல்லா பேப்பரில் கொட்டி ஆற வச்சுருங்க. ரொம்ப சூட்டோடு வச்சோன்னா இந்த மாவு நல்லா கருத்து போயிடுங்க. நீங்கள் கருத்து போகாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது குருமாவுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன், சிக்கன் குழம்பு இதை செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.